ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்ற சிம்டம்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குங்க. அதாவது பிசியலாஜிக்கலா எமோஷனலா வந்துட்டு பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில வரும். ஸோ ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னா என்ன, அதற்கான ரெமெடிஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் சபிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப்ல இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்க. நார்மலா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுக்கு வந்துட்டு எவ்ரி மந்த் வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகுங்க. அண்ட் பீரியட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 35 டேஸ்க்குள்ள இருக்கும். அண்ட் பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து 3 to 7 டேஸ்க்குள்ள இருக்கும். அண்ட் பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட் சேஞ்ச் பண்ணுறது 3 to 5 டேஸ்க்குள்ள இருக்கும். ஸோ நார்மலாக மாதம் பீரியட்ஸ் நம்மளுக்கு ஆகுறது வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் பீரியட் ஆனதுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் வந்துட்டு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமில் தான் வருதுங்க. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசியலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் சிம்டம்ஸ் வந்து வரலாங்க. ஸோ எமோஷனல் சிம்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவங்க வந்துட்டு ரொம்ப தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, யாரு கூடயுமே பேசுறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரலாம். அடுத்து ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, பாடி பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பிடைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்டாமினல் ப்ளோட்டிங், அடுத்து ஹெட்ஏக், இதெல்லாமே வந்துட்டு ஃபிசியாலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் எல்லாம் எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்டராக்ஷன் வித் நம்ம பிரெயின் ஹார்மோன்ஸ் டோபமைன் அண்ட் செரட்டோனின், அதில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% ஆஃப் தி கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்து வரலாங்க. ஸோ பீரியட்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப இரிட்டபிளாக ரொம்ப மூட் சேஞ்சஸோடு இருப்பாங்க. ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நார்மல் ஆயிடுவாங்க. இந்த சிண்ட்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு வந்து இது ரொம்ப சிவியராக இருக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அடுத்த மெடிகேஷன்ஸ் தேவைப்படுது. இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான சிம்டமாக இருக்கிறது நாசியா, வாமிட்டிங், அப்டாமினல் ப்ளோட்டிங் அண்ட் பாடி பெயின். இந்த நாலும் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் பீரியட் ஆயிடுச்சு, ஒரு ஃபர்ஸ்ட் டே இல்லை செகண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருங்க. ஸோ இதெல்லாமே நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஃபினாமினான் தான். இதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. பட் ரொம்ப சிவியரா இருக்கும்போது மட்டும் நீங்க டாக்டர் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்க. அதே மாதிரி டயட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டயட்டாக எடுத்துக்கணும். ஸோ உங்களோட டயட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு கட்டாயம் இருக்கணும். அண்ட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு ½ hour வாக்கிங் போங்க, இல்லாட்டி ஜிம்மு, யோகா ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பார்த்து. கேர்ள்ஸ் வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாம், இல்லை ஜாகிங் போகலாம், இல்லை ஸ்விம்மிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை மெடிடேஷன் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா யோகா அந்த மாதிரிலாம் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்க அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே குறைஞ்சி நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காஃபி, டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டயட்ல வந்து மல்டி விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்கணும். அதாவது விட்டமின்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்குங்க. ஸோ எந்த ஃப்ரூட்டையும் வந்துட்டு நீங்கள் விடாமல் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெஜிடபிளும் டெய்லி ஒவ்வொன்று எடுத்துக்கோங்க. ஒன்றையே ரிப்பீட்டடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மற்ற வைட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட், ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கால்சியம் ரிச் டயட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம லேடிஸ்க்கு வந்துட்டு போன் ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியமானது. ஸோ பால் சார்ந்த பொருட்கள் எல்லாத்துலயுமே கால்சியம் இருக்குங்க. லைக் பாலா இருக்கலாம், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஆன தயிர், மோர், வெண்ணெய், இல்லாட்டி யோகட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துட்டு டயட்ல சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பாடிக்கு வந்துட்டு விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நான் சொன்ன மாதிரி டெய்லி நீங்க வாக்கிங் போகும்போது கொஞ்சம் சன்லைட்ல போற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் பாடியே வந்துட்டு விட்டமின் டியை வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லீப் இருக்கணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தூங்கும்போது ஒரு சில ஹார்மோன்ஸ், ஒரு சில பாடி சேஞ்சஸ் வந்து நடக்குங்க. அது நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு 6 hours நீங்க தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்க வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்க எல்லாமே எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே விட்டுடுது அப்படின்னா அது கிளியர் கட்டாக ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் மெடிசின்ஸ் தான் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஹார்மோனல் டேப்லெட் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு, ரொம்ப வந்து சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஆன்டி டிப்ரெஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம்
பீரியட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப வந்து சிம்டமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ரெமெடி என்ன? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்த்தியா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணாலே நம்மளோட இந்த பீரியட்ஸ் பெயினை வந்துட்டு நம்ம ஒரு 70 to 80% வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்றது ரொம்ப கம்மியான பேத்துக்கு தான் இருக்குங்க. மற்றபடி நம்ம ஹோம் ரெமெடிஸ் வந்து பண்ணாலே நம்மளோட இந்த பீரியட்ஸ் பெயின்ல இருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ ஹெல்த்தியா இருங்க, கண்டிப்பா ஆக்டிவா எக்ஸசைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.